ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலமு வீராஸ் சேனல் அண்ட் vlogs. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது கோதுமை மாவை வச்சு சூப்பரான ஒரு கோதுமை அல்வா தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம கோதுமை அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பை அளவாக வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு அதே டம்ளரில் 2.25 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். முந்திரி தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு அதே டம்ளரில் நெய் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம இந்த கோதுமை மாவை கரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் கோதுமை மாவு சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு 5.5 டம்ளர் நான் தண்ணி ஊற்றுறேங்க. அதே டம்ளரில் கோதுமை மாவு நல்லா வெந்து அல்வா பதத்துக்கு வரணும் இல்லையா, அதனால் அதே டம்ளரில் 5.5 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவு கட்டி இல்லாத மாதிரி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற நம்ம தண்ணியும் இந்த மாவோடு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கரைச்சாச்சு. பாருங்கள், மாவு நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சாச்சு. நம்ம ஒரு டம்ளருக்கு 5.5 டம்ளர் அளவு அதே டம்ளரில் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். நல்லா கனமான கடாயை வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் டவா இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இரும்பு கடாயும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த இட்டாலியன் டவா நல்லா கனமாக இருக்கும், இந்த கடாய் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேணாம், நம்ம லைட்டாக முந்திரி பருப்பு சேர்த்து இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ மாவை இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இப்போ கடாயில் எல்லா மாவையும் நம்ம கரைச்சி வச்ச கோதுமை மாவு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ கரண்டி வச்சு நல்லா கை விடாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். பக்கத்தில் இன்னொரு கடாயில் நம்ம இந்த அல்வாவுக்கு ஃபுட் கலர் எதுவும் நான் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு கடாயில் அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம 2.25 டம்ளர் சர்க்கரை எடுத்தோம். அதிலிருந்து ஒரு 1/4 டம்ளர் சர்க்கரை எடுத்து நம்ம இந்த கடாயில் சேர்த்து லைட்டாக ஒரு கரண்டி வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா இதுலேருந்து நம்ம ஃபுட் கலருக்கு பதிலாக நம்ம இந்த கலரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்வாவுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இப்போ கையோடு அதையும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த சர்க்கரையோட நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தோம்னா நல்லா இந்த சர்க்கரை கரைஞ்சி லைட்டாக ஒரு கலர் வரும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம இந்த பக்கமும் நல்லா கோதுமையிலேருந்து இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றிச்சு. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா மாவு கட்டியாக வந்துட்டுருக்கு. இந்த பக்கமும் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம இந்த கோதுமை அல்வாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதோடு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் சர்க்கரை எடுத்து நம்ம கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்க்காததால் லைட்டாக மைல்டாக கலர் வரணுன்றதுக்காக நம்ம நெய் சேர்த்து உருக்கி இதோடு சேர்த்துட்டோம். மிச்சம் இருக்கிற 2 டம்ளர் சர்க்கரையும் இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா இந்த அளவுக்கு அல்வா கட்டி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கட்டியாகி லைட்டாக கலர் மாறி இருக்குது. பாருங்கள், ஃபுட் கலர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவு கட்டியானதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நெய்யெல்லாம் அந்த கோதுமை மாவு நல்லா உறிஞ்சிக்கும். நல்லா அல்வாவும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச எல்லா நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நெய் சேர்த்து நல்லா அல்வா இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற நெய்யும் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா பாருங்கள், நல்லா சூப்பரான கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலையே நல்லா ஆரோக்கியமாக நம்ம கோதுமை அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்கும்போதே பாருங்கள், அல்வா சூப்பராக இருக்குது. நல்லா இந்த அளவுக்கு கடாயில் ஒட்டாமல் வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான பதம்.
பாருங்கள் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வருது. இந்த அளவுக்கு வந்தோன்னா நம்ம அல்வா கரெக்டான பதத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா சுட சுட எடுத்து சாப்பிட்டோம்னா அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா இதை சுட சுட சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் ஒரு பவுலில் மாற்றி காட்டுறேன். நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள் அல்வா எப்படி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கோதுமை அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.